ஃபேமிலி மேன் வந்து ஒரு ஃபேமிலி மேன் அந்த வெப் சீரிஸில் வந்து சிக்கிக்கிட்டார். நீண்ட காலமாக இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு, அந்த தொடர்பு இருந்திருக்கு. அவங்கள டைவர்ஸ் பண்ணிவிட்டு சமந்தாவை கல்யாணம் பண்ணிட்டார், அவ்வளோதான். இந்த ராஜ் நெடிமூர் வந்து 65 கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கான். யாருக்கு? சமந்தாவுக்கு. அந்த ஹூப்ளி அந்த பகுதி வந்து நாகசைதன்யாவோட வீடு அங்கே இருக்குதான். உங்களுடைய கண்ணீருக்கு ஒருத்தன் ஆளாயிட்டான் நாகசைதன்யா, நீங்கள் வந்து இன்னொரு பெண்ணோட கண்ணீருக்கு ஆளாயிட்டீங்க. இவங்களுக்கு லவ் வந்த பிறகு தான் அது டைவர்ஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சாக்காது தானே. அதோட நீங்கள் வந்து உறவே வச்சுக்காதீங்க. லவ்வும் வேணாம், எதுவும் வேணாம், கல்யாணமும் வேணாம், எதுவும் வேணாம், நீங்கள் தனியாக கூட வாழ்ந்துருங்க. ஆனால் ஒருத்தரை வந்து நம்பிக்கை மோசடின்றது பண்ணக்கூடாது. சமந்தாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்து ஒரு கதாநாயகின்ற அந்த இது இல்லை, ஏன்னா அந்த பீரியட் இவங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. சிறந்த நடிகைன்ற அந்த அடிப்படையில் இவங்களுக்கு வெப் சீரிஸ் எல்லாம் இவங்க வந்து நடிச்சுட்டு வராங்க. அப்படி வந்து மாட்டினவர் தான் இந்த ராஜ் நெடிமூர். அன்றைக்கி வந்து சமந்தாவுக்கு வந்து கண் கலங்கினாங்க. ஆனால் நாகசைதன்யாவும் சமந்தாவும் கல்யாணம் பண்ணும்போது இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைலண்ட்டாக ஒருத்தன் கண்ணீர் விட்டுருந்தான். அது யார் தெரியுமா? சித்தார்த்து. நாகசைதன்யா வந்து டைவர்ஸ் பண்ண பிறகு சமந்தா வந்து கண்ணீர் விடும்போது சித்தார்த்து வந்து ஒரு ட்விட்டு போட்டான். என்ன போட்டான் தெரியுங்களா? நாகூர் பாய் பிரியாணியை உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய் சாப்பிடணும்னு தலைவிதி இருந்தால் அதை யார் மாற்ற முடியும்னு போட்டான். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்கள் பேசுவதற்காக சினிமா விமர்சகர் திருமிகு சேகோர ஜெயசங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். நடிகை சமந்தா அவர்கள் அவருடைய இரண்டாவது திருமணம் ராஜ் நெடிமூர் அப்படிங்கிற ஃபேமிலி மேன் படத்தினுடைய இயக்குனர், அவங்களோட திருமணம் நடந்திருக்குது. இந்த திருமணத்துக்கு பிறகு சில சர்ச்சைகள் போயிட்டு தான் இருக்குது. என்னென்னா, ராஜ் நெடிமூர்னுடைய முன்னாள் மனைவி வந்து தொடர்ச்சியாக அவரை மென்ஷன் பண்ணி ட்வீட் போட்டே இருக்கிறாங்க. தன்னால் தூங்கவே முடியல அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க குறிப்பிட்டு இவரை மென்ஷன் பண்ணல. ஏன்னா ஒன்ஸ் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் இவர் பண்ணியிருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ஆற்றாமைன்னு ஒன்று இருக்குல்ல, மனசுக்குள்ளே வந்து அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு வகையான ஒரு பெயின், அந்த பெயின் ரிலீஃபுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, ஏதாவது ஒரு ட்விட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது நேரடியாக அவங்களுக்கு தாக்கலாம் கூட வந்து கிட்டத்தட்ட அதனுடைய பெயினை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது பெரும்பாலும் வந்து நல்ல மனைவிக்கு தான் இந்த மாதிரி வரும். ஒரு பிரிவு, ஒரு வந்து பிரிவின் மூலமாக ஒரு ஆற்றாமை வருதுன்னா அது நல்ல மனைவிக்கு அது வரும். நல்ல மனைவி மீன்ஸ்னால் ரொம்ப அன்பான மனைவிக்கு வரும். ஸோ அவங்களோட ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க. பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்பை அவர் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு நிலையில் அவர் வந்து தள்ளப்பட்டிருக்கலாம், அல்லது வந்து அவர் அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம், இது வேண்டாம் நமக்கு, நம்ம இன்னொரு லைஃப்பை பார்த்துப்போம் அப்படின்னு முடிவுக்கு வந்துருக்கலாம். ஸோ அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி நாகசைதன்யா வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ சமந்தாவுக்கு அதில் வந்து விருப்பம் இல்லைன்னு தான் வந்து சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க கேட்ட பிறகு அந்த டிவோர்ஸை கொடுத்துட்டாங்க. ஒரு கம்பல் பண்ணி கேட்கும்போது கொடுத்துட்டாங்க. அவங்களும் தான் அந்த டைமில் வந்து கண்ணீர் விட்டாங்க. வந்து ஏன் வந்து இவரே வந்து ஒரு 200 கோடி வந்து ஜீவனாம்சமாக கொடுக்கணும்னு சொன்னபோது கூட, நாகார்ஜுனா கொடுக்குறேன்னு சொன்னபோது அதை வந்து அவங்க மறுத்துட்டாங்கன்னு கூட ஒரு தகவல் அந்த டைமில் வெளியாச்சு. இவங்க டைவர்ஸ் பண்ண அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து அதுதான் சொல்கிறது, அது சொன்னால் தான் நம்ம விரோதி ஆயிடுறோம். இருந்தாலும் சொல்லிடுறேன், கல் ஆனாலும் கணவன், மண்ணாளானும் மனைவின்னு சொல்லி வாழ்ந்துட்டா பிரச்சனை கிடையாது அப்படின்னு இப்படி ரெண்டுத்தையும் சொல்லிடலாம் இல்லை. கல் ஆனாலும் கணவன், மண் ஆனாலும் மனைவி அப்படின்னு வாழ்ந்துட்டா பிரச்சனை இல்லை. நம்ம இல்லை இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு இன்னொரு வாழ்க்கை, அப்படியே இன்னொரு வாழ்க்கை, அப்படியே சினிமா நடிகர்களுக்கு மட்டும் கிடையாது, இது பரவலாக வந்து சினிமா வாழ்க்கையில் தான் பெருசாக இது நடக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, சினிமா வாழ்க்கையில் வந்து நடக்கிறது வெளியே தெரியுது, மற்றொரு வாழ்க்கையில் நடக்கிறது வந்து வெளியில் தெரியல. அவங்க பிரபலம் இல்லாதனால, வெளிச்சத்தில் இல்லாதனால தெரியல. பட் அதிகமாக நடக்கிறதுன்னு வேணால் போட்டுங்க உங்கள் திருப்திக்காக. நிறைய சினிமா நடிகர்கள் நடிகைகள் வந்து விவாகரத்து பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றா உங்கள் திருப்திக்காக போட்டுங்க. ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. அது இவங்க வந்து இந்த சினிமா புகழ் வெளிச்சத்தில் இருக்கிறதுனால வெளியே தெரியுது. இப்போது இவங்களுடைய இந்த பிரிவு இருக்குதுல்ல சார், அதாவது அதாவது சமந்தா அவர்கள் நாகசைதன்யா அவங்களுடைய பிரிவுக்கான முக்கிய காரணம் என்ன? அது முக்கிய காரணம் வந்து நிறைய சொல்கிறாங்க. அந்த டைமில் சொல்லப்பட்டது என்னன்னாக்கா, இந்த அம்மாவுக்கு வந்து
ஏதோ வந்து எலும்பு தேய்மானம் வந்து ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் உடற்பயிற்சிலாம் நான் செய்கிறேன், நான் வந்து என்னை ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், நான் உயிர் வாழறதுக்கு நான் போராடுறேன், அப்படி இப்படின்னு நிறைய இவங்க கொடுத்துருந்தாங்க அந்த டைமில். அந்த காலகட்டத்தில் அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து ஊ சொல்கிற மாமா சொல்கிற மாமான்னு சொல்லி ஒரு பாட்டில் நடிச்சாங்கல்ல, இந்த புஷ்பா படத்தில் அதெல்லாம் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து இவங்களுக்கு வந்து பெரிய கதாநாயகி ரோல் வரலனா கூட இவங்களுக்கு வந்து வெப்சீரிஸில் வந்து இவங்க வந்து நடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த குத்துப்பாட்டெலாம் வந்து ஒரு சில படங்களில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு படங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு ரிட்டையர்மெண்ட் இதில் தான் இருக்கிறாங்க. யார் சமந்தாவை பொறுத்த வரைக்கும். பட் ஏற்கனவே இருக்கிறாங்க அந்த புகழ் வெளிச்சத்தோடு சேர்ந்து இவங்க வெப்சீரிஸ்லாம் வந்து நடிக்கிறாங்க தொடர்ச்சியாக. அதனால் பிஸி தான். பட் சினிமாவில் வந்து ஒரு கதாநாயகின்ற அந்த இது இல்லை. ஏன்னா அந்த பீரியட் இவங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க நாகசைதினா கூட திருமணம்லாம் பண்ணிட்டு போயிட்ட பிறகு அந்த கேப்லாம் விழுந்ததுனால மறுபடியும் இவங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து பெரிய வந்து ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியல. பட் சிறந்த நடிகைன்ற அந்த அடிப்படையில் இவங்களுக்கு வெப்சீரிஸ் எல்லாம் இவங்க வந்து நடிச்சிட்டு வராங்க. அப்படி வந்து மாட்டினவர் தான் இந்த ராஜ் நெடிமோர். அப்படி தான் வந்து சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இவங்கள்ட்ட. ஃபேமிலி மேன் வந்து ஒரு ஃபேமிலி மேன் அந்த வெப்சீரிஸில் வந்து சிக்கிக்கிட்டார் அப்படி தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குடும்பம் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீண்ட காலமாக இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு, அந்த தொடர்பு இருந்திருக்கு. அவங்கள டைவர்ஸ் பண்ணிவிட்டு சமந்தாவை கல்யாணம் பண்ணிட்டார், அவ்வளோதான். அடுத்த கட்டம் தேனி லவ்க்கு போகிறாங்க, அவ்வளோதான். இல்லை, இவர் ராஜ் நெடிமோரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஏன் வந்துட்டு டிவோர்ஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற மனசுக்கு ஏன் வரமாட்டேங்கிறாங்க? அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லைல்ல, அதனால் தெரியல. நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து நான் ஏற்கனவே கூட ஒரு இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் கேட்டதுனால நான் மீண்டும் சொல்கிறேன் தான். தன்னுடைய காதலி இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதலியாக இருக்கிறதையோ அல்லது மனைவியாக வந்து வாழறதையோ வந்து அதை பார்க்குறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயங்கள், ரொம்ப கஷ்டம் அது. அதே மாதிரி தன்னுடைய கணவனோ அல்லது தன்னுடைய காதலன் வந்து இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கணவனாவோ அல்லது காதலனாவோ வந்து பார்க்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கொடுமையான விஷயம் அது. இது வரைக்கும் நம்ம யாரை காதலிச்சோமோ அவள் இன்னிலேருந்து நம்மளுடைய காதலி கிடையாது, தன்னுடைய காதலி கிடையாது, இன்னொருத்தருக்கு மனைவியாக போகிறா அல்லது வந்து இன்னொருத்தருக்கு காதலியாக போகிறான்னு சொன்னால் அதை வந்து பார்க்குறதுன்றது ரொம்ப கொடுமை. ரெண்டு தரப்புலையும் வந்து ஒரு வெறுப்பில் வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்கன்னா கூட அந்த நினைவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் கிடக்கும், அது டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா ரெண்டு பேருமே விரும்பி நானும் வந்து வெறுத்துட்டான் அவளும் வெறுத்துட்டான்றது. ஆனால் ஒருவர் மட்டுமே வந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த பிரிவினுடைய ஆற்றாமை தாங்க முடியாமல் இந்த நிறைய புலம்பல்கள் வரும். ஏன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்டலாகி சூசைடே பண்ணிப்பான். அது தப்பு. அது ஆக்சுவலாக நம்ம அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வரணும். சில பேர் வந்து என்ன செய்வாங்க, இன்றைக்கி இந்த சில வடிகால்லாம் இருக்குது. என்னென்னு நம்ம வந்து போடக்கூடிய வந்து மெசேஜை, அது ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இந்த கருமெல்லாம் நிறைய இருக்குல்ல, இன்ஸ்டா, இதெல்லாம் போட்டோம்னா அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஆற்றாமையை வந்து அவள் தெரிஞ்சுப்பா அப்படின்னு நினச்சி சில பேர் வந்து போனாங்க. முன்னாடிலாம் அந்த வசதிலாம் கிடையாது. இது கடிதம் கூட எழுதி அனுப்ப முடியாது. இன்றைக்கி வந்து கடிதத்துக்கெலாம் போக தேவையில்லை. நம்ம ஒரு ட்விட்டு போட்டாக்கா ரைட், அவளும் வந்து அந்த குரூப்பில் இருந்தாலும் அவளும் அந்த வந்து அவள் பார்வைக்கு அந்த மெசேஜ் போகன்றதாக கூட சில பேர் போடுவாங்க. அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. யார் நான் சொல்கிறது, இந்த ராஜ் நெடிமோரோட முதல் மனைவி தன்னுடைய மெசேஜை வந்து தன் முன்னாள் கணவன் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட இது மாதிரி செய்தி போடுவாங்க. இது ஒரு வகையான துயரத்துக்கும் வலிக்கும் ஒரு வகையான வடிகால். அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இது எப்போவுமே நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், பொதுவான விஷயம் இது. அன்றைக்கி வந்து சமந்தாவுக்கு வந்து கண் கலங்கினாங்க. நாகசைதன்யா தன்னை விட்டுட்டு பொன்னியின் செல்வன் நடித்த அந்த ஒரு படத்தில் நடித்த அந்த ஒரு பெண்ணை தான் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அன்றைக்கி இவங்க கண்ணீர் விட்டாங்க. ஆனால் நாகசைதன்யாவும் சமந்தாவும் கல்யாணம் பண்ணும்போது இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைலண்ட்டாக ஒருத்தன் கண்ணீர் விட்டுருந்தான். அது யார் தெரியுமா? சித்தார்த் தான், நீங்கள் இல்லை. சித்தார்த்துன்னு ஒரு நடிகர் இருக்கான்ல, அவன் தான் வந்து சமந்தாவை வந்து சொல்கிறாங்க, அவன் தான் லவ் பண்ணியிருந்தான்னு சொல்கிறாங்க. அப்போது நாகசைதன்யாவும் வந்து சமந்தாவும் கல்யாணம் பண்ணிக்கும் போது அவன் கண்ணீர் விட்டுருந்தான். நாகசைதன்யா வந்து டைவர்ஸ் பண்ண பிறகு சமந்தா வந்து கண்ணீர் விடும் போது சித்தார்த் வந்து ஒரு ட்விட்டு போட்டான். என்ன போட்டான் தெரியுங்களா?
நாகூர்பாய் பிரியாணியை உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய் சாப்பிடணும்னு தலைவிதி இருந்தால் அதை யார் மாற்ற முடியும்னு போட்டான். இது இப்போ நான் கூட செம கடுப்பான அவன் மேலே. ஓ என்னையா இது அநியாயமாக இருக்குது, ஒரு டைவர்ஸ் நடந்துருக்கும் போது இப்படியா போடுவான். என்ன போட்டுருந்தான்னா, நாகூர்பாய் பிரியாணியை உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய் சாப்பிடணும்னு தலைவிதி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். அது எதுக்கு போடுறான்னா, நாகசேனா வந்து சமந்தாவை டைவர்ஸ் பண்ணிட்டான். டைவர்ஸ் பண்ண பிறகு ஒரு லோன்லி ஆகிட்டான் இல்லையா. அப்போ வந்து சொல்கிறான் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து ட்விட்டை போடுறான். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், என்னையா ஒரு டைவர்ஸ் ஆகிருக்கும்போது போய் இந்த மாதிரியா ஒரு ட்விட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கூட கோபம் இருந்தது. ஆனால் அந்த சமந்தா வந்து ஜீவனம்சமாக கொடுத்த அந்த 200 கோடி கூட வேணான்னு சொல்லிட்டு இந்த ராஜ் நெடிமுரு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து டைவர்ஸ் பண்ண பிறகு இவங்களுக்கு லவ் வந்த பிறகு தான் அது டைவர்ஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சாக்காது தானே. லவ் வந்த பிறகு தான் அங்கே டைவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன் சித்தார்த், ரொம்ப சீரியஸான விஷயம் நான் சொல்கிறது. இந்த வாழ்க்கையே ஒரே ஒரு முறை தான். முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவாங்களே, எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ இன்னொருத்தருக்கு வந்து வழி தராத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கன்னு சொல்கிறேன். இன்னொருத்தருக்கு வந்து கண்ணீர் வராத அளவுக்கு, இன்னொருத்தருக்கு வந்து வழி தராத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ பழகுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நான் குறைஞ்சபட்சம் இந்த லவ் பண்ணிவிட்டு வந்து இந்த செப்பரேஷன் இருக்குல்ல, லவ் பண்ணிவிட்டு பிரியறதுன்றதே மிகப்பெரிய வலி அது. ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பெரிய வைபவமாக நடத்தி, அது பிறகு ஊரே திரட்டி, ஊரையே தாலி கட்டி, அதை பண்ணி இதை பண்ணி, இதெல்லாம் வந்து படம் பிடிச்சி வந்து பெரிய கொண்டாட்டமாக திருவிழா மாதிரிலாம் கல்யாணத்தெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட்டாக ஒரு பேப்பரை கோர்ட்டில் போட்டு பிரிஞ்சுட்டு போகிறீங்கல்ல, அது எப்படி வந்து உங்களால் முடியுதுன்னு தெரியல. அங்கே எப்படி இருந்தாலும் வந்து ஒருத்தருடைய கண்ணீர் தானே. நாளைக்கு நான் என்ன கேட்குறேன், இப்போது இந்த வாழ்க்கையும் சமந்தாவுக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியலன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணீங்க? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இவனும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. முதல் மனைவிக்கு என்ன செஞ்சான் எது செஞ்சான்னு நமக்கு தெரியாது. அது இந்த ராஜ் நெடிமுரு வந்து 65 கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கான். யாருக்கு? சமந்தாவுக்கு. 65 கோடிக்கு ஹூப்ளியில் வந்து 65 கோடிக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்கான். அந்த ஹூப்ளி அந்த பகுதி வந்து நாகசைதன்யாவோட வீடு அங்கே இருக்குதான். இது எப்படி இருக்கு பாருங்க. இது நாகசைதன்யா வீடு இருக்கிற இடத்துல 65 கோடிக்கு வந்து தன்னுடைய புதிய மனைவிக்கு வீடு, சமந்தாவுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கான். அப்புறம் வைர நெக்லஸ் அது இதுன்ற அதெல்லாம் பண்ண தான் செய்வானுங்க. இது இப்போ ஏன்னா இவனுக்கிட்ட பணம் இருக்குது இல்லை, அதை வச்சு என்ன பண்ணுறது? ஏதாவது இது மாதிரி தானே பண்ண முடியும். 65 கோடிக்கு வந்து புதிய மனைவிக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கான்னா சரிங்களா, அப்போ எவ்வளோ வந்து அவனுக்கு சொத்து வந்து வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ நீங்கள் வந்து நம்மளாம் நினச்சிட்ருப்போம், சமந்தா வந்து பெரிய நடிகை, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, அப்போ வந்து ஏதோ ஒரு இயக்குனர் வந்து பிடிச்சா பாருங்கண்ணா. ஆனால் வந்து அவன் தான் கிஃப்ட் கொடுத்துருக்கான். இப்போ புதுசாக கல்யாணம் பண்ண ராஜ் நெடிமுரு தான் 65 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 65 கோடிக்கு வீடுனா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இது அதான் அப்போ இதை பார்த்துட்டு கூட அவங்க முதல் மனைவி கூட அட பாவி எனக்கு வந்து ஒரு ஒட்டு குடிசை கூட வாங்கி தரல என்ன, ஆனால் 65 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து இவ்வளோ பெரிய வீடு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி கூட அதை நினச்சி கூட ராத்திரி தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு வேளை. சொல்கிறேன் நான் கொச்சப்படுத்தலை. பொதுவாகவே வந்து ஒரு அன்பானவர்கள் பிரிந்தால் அது மிகப்பெரிய ரணவேதனை. அது ரொம்ப ரொம்ப உளவியல் சிக்கல் பயங்கரமாக ஏற்படுத்தும். நம்ம யாரை வந்து உயிருக்கு உயிராக நேசிக்கிறோமோ அவங்க வந்து நம்மக்கிட்ட இருந்து உடலாலும் மனதாலும் பிரிஞ்சாங்கன்னா அது மிகப்பெரிய பெயின். அந்த பெயினை தாங்க முடியாமல் புலம்பல் தான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம். என்ன செய்ய முடியும்? ஆனால் நம்ம இதை சொன்னோம்னா தான் நம்ம வந்து கெட்டணும் ஆயிடுவோம். டேய் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழுங்கடா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இவன் பைத்தியக்காரன்றானுங்க நம்மளை. ஆமாம், இவன் வேலைக்காகதான் இப்போ கமெண்ட்லேயே போடுவானுங்க, நீ வேலைக்காக உனக்கு தான் வந்து நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு வானுங்க. என்னுடைய கருத்து தலைமுறைன்பாங்க. எப்படி எந்த தரம் இதுக்கு முன்னாடி மட்டும் நான் வாழ்ந்துச்சான், இதுக்கு முன்னாடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி நினச்ச 3 பொண்டாட்டியோட வாழலையா? நான் சொல்கிறேன். அது மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல. நான் சொல்ல வருது என்னன்னா, யாரையுமே வந்து நம்பிக்கை எதாவது கட்டினா வந்து நம்பி வரவங்களை வந்து ஏமாற்றாதீங்க. அதோட நீங்கள் வந்து உறவே வச்சுக்காதீங்க. லவ்வும் வேணாம், எதுவும் வேணாம், கல்யாணமும் வேணாம், எதுவும் வேணாம், நீங்கள் தனியாக கூட வாழ்ந்துடுங்க. ஆனால் ஒருத்தரை வந்து
நம்பிக்கை மோசடின்றது பண்ணக்கூடாது. நான் மன வாழ்க்கையில் குறிப்பாக சொல்கிறேன். காதல் லவ்ன்றது இன்றைக்கி வேறு லெவலில் போயிடுச்சு லவ்லாம். ஏன்னா ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா உண்மை இல்லாத காதல் நிறைய இருக்குது. சரிங்களா? அதை நம்ம லவ் பண்ணுறவன் பிரிஞ்சிடறான். அதெல்லாம் அதுவே ஒரு பெயின் தான். பட் அது பிரிஞ்சிடறான். ஆனால் கல்யாணத்தில் கமிட் ஆகிட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு பிள்ளைகளையும் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ இப்படி போ நான் அப்படி போகிறேன் பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் ஹாஸ்டலில் சேர்த்துறோம் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல. அதுதான் எதிர்காலத்தையே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தையோட எதிர்காலத்தை. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஏற்கனவே இல்லை ஒரு குழந்தையோட வளர்ப்பே அப்பா அம்மா 2 பேருடைய ப்ரெசன்ஸில் தான் நடந்தாதான் அது நல்லா இருக்கும். அதுதான். அதில் யாராவது ஒருத்தவங்க இல்லைன்னா கூட அது குழந்தையோட வாழ்க்கை அவ்வளோதான் டோட்டலாக காலி. அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். குழந்தையோட வாழ்க்கை போயிட்டு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது யாருக்கு? அந்த ராஜ் நடிமருக்கு 50 வயசு ஆயிடுச்சு. அவன் முதல் குழந்தை இருக்கா என்ன ஏதுன்றதா அது இந்த டீட்டெயில் வரல. அந்த அம்மா மட்டும் தான் அறிக்கை விட்டுகிட்டே இருக்குது. ரைட் ஓகே. பட் இவன் இந்த பொண்ணுக்கும் லைஃப் இல்லை. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த பொண்ணு தான் இது. சாதாரணமாக கிடையாது. யார்? சமந்தா. பல்லாவரத்தில் வீடு. தமிழ்நாட்டு பொண்ணு தான். பல்லாவரத்தில் வீடு. ஒரு 200 ரூபா வெல்கம் கேலாக தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சுது. இன்றைக்கி பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு அதிபதியாக இருக்கலாம். பெரிய ஸ்டாராக இருக்கலாம். இந்தியா முழுவதும் அறியப்பட்ட நடிகை, உலகம் முழுவதும் அறியப்பட்ட நடிகை கூட இருக்கலாம். நான் அதை நான் குறையாக சொல்ல. பட் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒருத்தருடைய கண்ணீருக்கு உங்களுடைய கண்ணீருக்கு ஒருத்தன் ஆளாயிட்டான் நாக சைதன்யா. நீங்கள் இன்னொரு பெண்ணோட கண்ணீருக்கு ஆளாயிட்டீங்க. ஆனால் வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான். சரிங்களா? அந்த ஒரு முறை பார்த்தீங்கன்னா யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாமல் வாழணுன்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.